ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் 8 நாட்களுக்கான பலன் ஜனவரி 12 முதல் ஜனவரி 19 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். காலையில் நண்பகல் 11:24 வரைக்கும் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் போல் பலன் கொடுக்கும்போது மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல சனியை போல் பலன் கொடுக்கார். அதனால் நமக்கு கட்டடம், பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில் இதுக்கு மந்தமாக இருக்குது. உறவு சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பு, நண்பர்கள், கூட பிறந்தவங்க, ஒரு ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசுகிறது, இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இன்றைக்கி அமையும். அதாவது நமக்கு செவ்வாய் வக்ரகதியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. சனி நமக்கு குருனுடைய நட்சத்திரத்தில் கும்பத்தில் இருக்கார். இப்போ ராகு 11:24 ராகு தொடங்குது. அதாவது திருவாதிரை நட்சத்திரம். இப்போ நம்மளுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார் இல்லையா? அந்த 3ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு தான், திங்கிங் தான். அப்போ அந்த திங்கிங்கில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும், ஒரு ஈகர்னஸ் அதிகரிக்கும், உடனே செய்யணும், உடனே நடக்கணும், ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு மைண்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ராகுவுமே சனி மாதிரி வேலை செய்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சனி மாதிரி வேலை செய்கிறதுனாலையும் புதன் மாதிரி வேலை செய்கிறதுனாலையும் என்ன ஆகும், அவருக்கு அந்த கும்ப ராசியை இயக்கிறாரு. அதே மாதிரி தனுசு ராசியை இயக்கிறார். இப்போ நம்மளுக்கு கும்ப ராசியும் தனுசு ராசியும் நல்ல ஸ்தானங்கள் தான். ஆனாலும் கூட செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துலையும் ராகு 12ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த கூட பிறந்தவங்க, மூத்த சகோதரமாகட்டும், இளைய சகோதரமாகட்டும், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் ஒன்றுக்கு கொஞ்சம் மோதல் போக்கு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ராகு நட்சத்திரம் கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும், கமிஷன் துறைக்கு நல்லாயிருக்கும், நல்ல செய்திகள் வரும், படிக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் காலையில் 10:37 வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் தொடங்குது, குருவனுடைய நட்சத்திரம். இப்போ இந்த குரு நமக்கு புதன் மாதிரி செயல்படுறார். சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார், ஆனால் புதன் மாதிரி செயல்படுறார். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. மிதுன ராசியில் சந்திரன், ரிஷபராசியில் குரு, நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ நமக்கு 4ஆம் இடமும் பாக்யாதிபதியும் ஒரு பரிவர்த்தனை அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்போ தாய்மனை, பூமி, வீடு, வாகனம் இது சார்ந்த ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நடக்குது. உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி நடக்குது, உறவுகள் சார்ந்த பொருள் வரவும் கிடைக்குது. அதனால் குடும்பத்தில் ஒரு குதூகலம், புதுசாக விருந்தினர்கள் வருகை, இதெல்லாம் சாதகமாக இருக்கும். அந்த குரு நமக்கு புதன் மாதிரியும் செயல்படுறதுனால ஒரு கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம், குலதெய்வம் இது சார்ந்த ஈடுபாடு, படிப்பு சம்மந்தப்பட்டது, மேல்கல்வி சம்மந்தப்பட்ட, வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஈடுபாடும் இன்றைக்கி வழங்கும். ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொங்கல். அதாவது சூரியன் மகர ராசிக்குள்ளே நுழைகிறது. அதனால் மகர சூரியன் அப்படிங்கிற மாதிரி நான் இதிலேயே பதிவுகள் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க எல்லா லக்னத்துக்குமே. அப்போ சூரியனாகவே நமக்கு 10ஆம் இடத்துல செயல்படுறாரு. அப்படிங்கும்போது அந்த பலன்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் ஒவ்வொரு நட்சத்திரமாக எப்படி வேலை செய்வாருங்கிறது சொல்லியிருப்பேன். அதே சந்திரன் பூச நட்சத்திரத்தில் இருக்கார். கடகராசியில் காலையில் 10:16க்கு பூச நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்போ பூசம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். சனி குருவினுடைய நட்சத்திரமாகவும் செவ்வாயினுடைய தொடர்புலையும் இருக்கார். அப்போ நமக்கு லாபச்சனி தான். குருவும் தனஸ்தானத்தில் தான் இருக்கார்.
செவ்வாயும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் பொருளாதாரம், ஒரு தொழில் பலம், பண வரவு, வளர்ச்சி, நல்லபடியாக ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். அதாவது இப்போ ஒரு லீவே நாளாகவே இருந்தால் கூட நாம் அது பற்றி சிந்தனை இருக்கும், நம்ம அதை பற்றி முடிவுகள் எடுப்போம். இந்தந்த மாதிரி செய்யலாம், நம்ம தொழிலை இப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டை ஒர்க் அவுட் பண்ணும். அதன் மூலமாக நமக்கு அது புதிய பாதை ஒரு வழி கொடுக்கும். மறுநாள் ஜனவரி 15 புதன்கிழமை, பூச நட்சத்திரம் காலையில் 10:27க்கு முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம், அதாவது புதனுடைய நட்சத்திரம். சந்திரன் புதனை போல் செயல்படுறாரு. புதன் நமக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது, கோயிலுக்கு போகிறது, பூர்வீக சார்ந்தது, தந்தை வர்க்கம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி வியாழக்கிழமை, மக நட்சத்திரம். அதாவது காலையில் 11:16 நண்பகலில் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஆயில்யம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இப்போ கேது நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் சூரியனை மாதிரி செயல்பட்டாலும் கூட சனியை போல் தொடர்பில் பலன் கொடுக்குறாரு. இப்போ சூரியன் 10ல் இருக்கார், சனி 11ல் இருக்கார். அப்படிங்கும்போது இன்றைக்கும் நமக்கு பாதிப்பில்லாத நாளாக இருக்கும். ஓரளவுக்கு நம்மளுடைய சர்வீஸு, ஒரு வீட்டிலையே ஒரு வீட்டு வேலைகள் செய்கிறதாகட்டும், சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு மதிப்பு, அங்கீகாரம், கௌரவம் கிடைக்கும். ஓரளவுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். சரியானபடி வேலை செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுக்கும். பண வரவும் நல்லாயிருக்கு. ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அந்த மக நட்சத்திரம் நண்பகல் 12:45 வரைக்கும் இருக்குது. 12:44 வரைக்கும் மக நட்சத்திரம். அப்போ அந்த கேதுவினுடைய அமைப்பு முடிஞ்சு சுக்கிரனுடைய அமைப்பு ஆரம்பிக்குது. சுக்கிரன் நமக்கு எங்கே இருக்கார்? குருவோடைய நட்சத்திரத்தில் பூரட்டாதி 1ல் இருக்கார். அதே பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனியும் இருக்குது. சுக்கிரன் சனி சேர்க்கை பலனை இன்றைக்கி கொடுக்குது. அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ நண்பர்கள் வகையில் பழகிறதுல, பிடிக்கிறதுல இந்த சுக்கிரன் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி கூட கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சுக்கிரன் கெட்ட கிரகமாக இருந்தால் அப்படின்னா, ஒரு நட்பாக பழகிற இடத்துலையே சில தேவையில்லாத ஒரு சஞ்சலங்களை கொடுத்துரும். அதில் பார்த்துக்கணும். மற்றபடி 11ஆம் இடம்ங்கிறது நமக்கு சமூகம் சார்ந்து, கணவன் மனைவி உறவு சார்ந்து நன்மைகளை தரக்கூடிய பாவம்தான். இந்த கிரகம்தான் 2 கிரகமும் சனி கொஞ்சம் சனி கூட சுக்கிரன் சேரும்போது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறாருங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது ஒரு ரசனையில் கொஞ்சம் லோ கிரேடாக இருக்குங்கிறத ஒரு மைண்ட் செட்டாக வச்சுக்கணும். ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த பூர நட்சத்திரம் மதியானம் 2:50 வரைக்கும் இருக்குது. அதுதான் சுக்கிரன் சனி சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு உத்தரம் சூரிய நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அந்த ஒரு பாதம் நைட்டு 9:21 வரைக்கும் இருக்குது. அதாவது சிம்ம ராசியில் சந்திரன் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இப்போ சூரியன் நமக்கு 10ல் சூரிய நட்சத்திரத்திலே இருக்கிறனால இந்த நாள் நமக்கு கொஞ்சம் ஒரு மரியாதைக்கும், ஒரு கௌரவத்துக்கும், ஒரு ப்ரெஸ்டீஜுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது அது அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். நம்மளை மதிக்கலை, நம்மளை ஒன்றும் கண்டுக்கலை, அல்லது ஒரு என்னுடைய கௌரவத்துக்கு நான் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்துக்கிட்டால் இன்றைக்கி நாள் ஈஸியாக போயிடும். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 19ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கன்னிராசியில் போகுது. மாலை 5:29 வரைக்குமே. அப்போவும் இதே தான், இந்த சூரியனுடைய பலனே தான். அதனால் 10ல் சூரியன் இருக்குன்னு நம்ம பெருமையாக இருந்தாலும் அந்த இடம் சூரியன் நட்சத்திரங்கிறது இருக்கிறதுனால, சொந்த நட்சத்திரத்தின் பலனை தர்றதுனால, நமக்கு 5ஆம் பாவத்தின் பலனை தர்றதுனால, குழந்தைகளோட நட்பாக பழகிறது, கணவன் மனைவி உறவுகளோடு நட்பாக பழகிற மாதிரி பேசிக்கோங்க.
ப்ரெஸ்டீஜை எதிர்பார்க்காமல் இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அஸ்த நட்சத்திரம் மாலையில் தொடங்குது. சந்திரன் அது மகிழ்ச்சியை கொடுக்கும், பண வரவையும் கொடுக்கும், நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்கும், குடும்ப சுகம் மேலோங்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டு, ஒரு நல்ல ஃபீஸ்ட்டு, இந்த மாதிரி பொழுது போகும், நல்லாயிருக்கும். 8 நாட்களுக்கான பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.